இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வக்கீல் சார், என் தம்பியும் மச்சானியும் வெயில்ல எடுக்க ஏதாவது வழி கிடைச்சதா? உங்க சீனியர் லாயர் கிட்ட பேசுனீங்களா? பேசிட்டேங்க ஐயா. சீனியர் லாயரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்த்தாரு. ஆனா அந்த ஆளு ரொம்ப அடமண்டா இருக்காரு. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள பெயில் எடுக்க முடியுமான்னு தோணலங்க ஐயா. சார், ஜாமீன்ல எடுக்க முடியாதுன்னா போதைப் பொருள் கடத்தினதுக்காக அவங்க ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களா? அப்படி இல்லம்மா, கேஸ் கோர்ட்டுக்கு போனா நாங்க வாதாடி கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவோம். ஒருவேளை உங்களால வெளியே கொண்டு வர முடியலன்னா? முடியாதுன்னு எதுக்குமா யோசிக்கணும்? முடியற வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். முடியாதுன்னு சொல்ல மாட்டோமா? எனக்கு என்னன்னா, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகாம ஸ்டேஷன் லெவல்லயே முடிக்கிறது தான் சரின்னு படுது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப புடிவாதமா இருக்காரு. புடிவாதம் என்ன புடிவாதம், பெரிய அளவுல அந்த வசுந்தரா தேவி கிட்ட காசு வாங்கியிருக்காரு. சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு வழி யோசிங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவங்க ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. ஐயா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு யோசனை சொல்லவா? என்ன விஷயம்னு சொல்லுங்க. வசுந்தரா தேவி சொன்னாதான் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. நீங்க வசுந்தரா தேவி கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி பாருங்களேன். இப்போ வசுந்தரா கிட்ட காம்ப்ரமைஸ்க்கு போறேன்னே வச்சுக்கோங்க. அவ என்ன டிமாண்ட் வைப்பா? இடத்தை எனக்கே விட்டு கொடுங்கன்னு சொல்லுவான். அது சிவனுக்கு சொந்தமான இடம், அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் ஒரு காலத்திலயும் நடக்காது சார். அண்ணே, அப்படின்னா சிவாவும் என் புருஷனும் ஜெயிலே கிடக்க வேண்டியதுதானா? ஏய், உனக்கு உன் புருஷன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு என் மச்சா மேலயும் தம்பி மேலயும் அக்கறை இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அதே பதட்டம் எனக்கும் இருக்கு. அதை எப்படி நான் விட்டுருவேன்? ஏதாவது பண்ணி நிச்சயமா நான் அவங்களை வெளியே கொண்டு வருவேன்.